நம்ம மிளகுத்தான் துவையல் தான் அரைக்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகா இதெல்லாம் இப்போ ஒன்றா சேர்த்துக்குவோம். புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ்லையா? கூடயே கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுக்க, அதை போட்டுக்கலாம். மிளகுத்தான், தூதுவளை, நாவரி இலை இதெல்லாம் நான் உள்ளவே காய வச்சுருக்கிறேன் நல்லா முறைன்னு. அதை நம்ம இப்போ இதை கலந்துக்குவோம். இப்போ மிளகுத்தான் நம்ம போட்டுருவோம். அதையும் கொஞ்சம் ஒரு சும்மா திருப்பிடுவோம். ஏற்கனவே இது காஞ்சி இருக்குது. சும்மா கொஞ்சம் அந்த எண்ணெயில் இது பண்ணால் போதும். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை அரைச்சின்னு வந்துடுவோம். ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். தாளித்தாலும் பரவாயில்ல, தாளிக்கலனாலும் பரவாயில்ல, அப்படியே சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் தாளித்து வைக்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். அதே கடாயில் அப்படியே தாளிச்சுக்குவோம். ஏன்னா எண்ணெய் இருக்காதில்ல. கடுகு பொரிஞ்சிடுச்சு. 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இதை ஊற்றிக்குவோம் எல்லாத்தையும். துவையல் ரெடி பாருங்கள். சூப்பராக நல்லா இந்த உடம்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். மிளகுத்தான், தூதுவளை, அப்புறம் நாவரி இலைன்னு சொல்லுவாங்க, அது எல்லாம் சேர்ந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு, புளி, உப்பு எல்லாம் போட்டு நான் செய்திருக்கேன். உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், நான் எவ்வளோ நல்லா கட்டியாக வந்திருக்குது பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே இன்னும் நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது உடம்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ இது சூடாக சாதம் வச்சு நீங்கள் அதையெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்லாம். கால் வலி, கை வலி எல்லாம் போயிடுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்ஸ்மா.